நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை பற்றி பார்ப்போம். ரைட், வினாத்தாள் 7 பயிற்சி பரீட்சை 1 வாசிச்சாக்கள் ஒரு ஆள் வாசிங்க பண்ண குயிக்கா. அள்ளிக்குளம் மகாவித்தியாலய அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரம் 1ற்கு பதவி உயர்வு பெற்று நகரத்தின் பிரதான பாடசாலை ஒன்றிற்கு அதிபராக இடமாற்றம் பெற்று செல்ல ஏற்பாடாகி உள்ளபடியால் அவருக்கு பிரியாவிடை வைபவம் ஒன்றை கிராமத்தில் உள்ள பிரமுகர்கள் மற்றும் ஆசிரியர் குழாத்தினர் ஒன்று சேர்ந்து ஒழுங்கு செய்தனர். அங்கு நிகழ்வுக்கு தலைமை தாங்கி ஆரம்ப உரையை ஆற்றிய முன்னாள் பிரதேச சபை தலைவர் திரு இராசநாயகம் அவர்கள் திரு தேவதாசன் அதிபர் பதவியை பொறுப்பேற்ற சிறிது நாட்களிலேயே கிராம மக்களிடையே பாடசாலை பற்றிய அக்கறை உண்டானதையும் அவருக்கு கிராம மக்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிட்டியதையும் பற்றி கூறினார். அதிபர் அவர்கள் மாலையில் பாடசாலை மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களுடன் கலந்துரையாடி பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய வேலைகளை தெளிவுபடுத்தியதை திரு ராசநாயகம் அவர்கள் பாராட்டி பேசினார். ஆசிரியர் குழாத்தின் மூத்த உறுப்பினரான திரு செபஸ்தியன் அவர்கள் உரையாற்றும் போது அதிபர் திரு தேவதாசனின் நிர்வாக காலத்தில் பாடசாலை பெற்றுக்கொண்ட வெற்றிகளை ஒவ்வொன்றாக விவரித்தார். எந்த ஒரு ஆசிரியரினதும் மனம் நோகாதபடி செயலாற்றியதோடு அவர் ஒவ்வொருவரினதும் பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கி செயல் ரீதியாக உதவிகளை புரிந்த விதத்தையும் விளக்கினார். இதனாலேயே சகல ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து பாடசாலை அபிவிருத்திக்கு மனமுவர்ந்து பங்களித்தனர் எனவும் அவர் கூறினார். பாடசாலையின் பழைய மாணவரும் தற்போது பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு நிறையை பயில்கின்றவருமான திரு சுகந்திகன் அவர்கள் தனக்கு பல்கலைக்கழகம் செல்ல முடிந்தமைக்கு அதிபரின் வழிகாட்டலே காரணம் எனவும் கூறினார். அவ்வாறே வேறு பல மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிகள் கிடைப்பதற்கு அதிபரின் அர்ப்பணிப்பே காரணமாகும் எனவும், குழப்பமான மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு புத்திமதிகள் கூறி அவர்களது நடத்தைகளை கண்காணித்து அவர்களை சரியான பாதைக்கு மாற்றி அமைத்தார் என கூறினார். அவ்வாறே வறிய மாணவர்களின் பாடசாலை தேவைகளை பூர்த்தி செய்திட அவர் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ததோடு அதற்காக ஆசிரியர்களினதும் கிராம பிரமுகர்களினதும் பங்களிப்பினை பெற்றுக் கொடுத்தார் எனவும் அவரால் மனம் திறந்து பாராட்டப்பட்டது. வலய கல்வி பணிப்பாளர் பேசுகையில் திரு தேவதாசன் அவர்கள் வலயத்தின் பொது நடவடிக்கைகளில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியதை குறிப்பிட்டார். அவ்வாறே வலயத்தின் இணை பாடவிதான செயற்பாட்டு குழுவின் செயலாளராகவும் அதிபர் நலம்புரி சங்கம் ஆகியவற்றின் அங்கத்தவராகவும் அவர் ஆற்றிய பணிகளை பாராட்டியதுடன் அவரது சேவையை பாராட்டி மாகாண கல்வி பணிப்பாளர் அனுப்பியிருந்த வாழ்த்துச் செய்தியையும் இச்சந்தர்ப்பத்தில் வாசித்தளிக்கப்பட்டது. அடுத்து உரையாற்றிய வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுரு அவர்கள் கிராமத்தின் வணக்கஸ்தலங்களில் மட்டுமல்ல அயலில் உள்ள வணக்கத்தலங்களின் செயற்பாடுகளிலும் அதிபர் அக்கறையோடு பங்கு பற்றியதையும் குறிப்பிட்டதுடன் சமயம் போதித்தலுடன் தொடர்புடைய ஞாயிறு தினங்களில் வணக்கஸ்தலங்கள் மற்றும் வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களை சுத்தம் செய்யும் பணிகளிலும் மாணவர்களை பங்கு பெறச் செய்து அவர்களின் குணநெறிகளின் விருத்திக்கு சேவையாற்றியது பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். ஓகே, வெரி குட். நல்ல வாசிப்பு, நல்ல ஆழமான கருத்தூன்றிய வாசிப்பு. அப்படியே கேட்க அவளாம் அப்படியே மனதில் பதியுது. இப்படித்தான் வாசிக்கும். வெரி குட். முதலாவது வினா, அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் கிராம மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணிச் செல்வதற்காக பின்பற்றிய வழிமுறைகளை விளக்குக. இப்போ கிராம மக்களோட நெருங்கிய தொடர்பை பேணுவதற்கு அவர் என்ன வழிகளை பின்பற்றினார்? இரண்டாவது வினா, இந்த அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் பாடசாலை அபிவிருத்திக்கு சகல ஆசிரியர்களினதும் பங்களிப்பை பெற பின்பற்றிய செயல் வழிகளை விளக்கு.
மூன்றாவது, அதிபர் திரு தேவதாசன் மாணவர்களுடைய அடைமட்ட உயர்வு தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? நான்காவது, மாணவர்களின் குண நெறிகளின் தெரியும் ஒழுக்க பண்பு விருத்திக்காக திரு தேவதாசன் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் அவை. ஐந்தாவது வினா, திரு தேவதாசன் செயற்பாடுகளுக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூன்றினை இனங்காண்க. வாய்ப்புன்னா உங்களுக்கு தெரியும், வெளியிலிருந்து கிடைக்கின்ற சாதகமான அம்சங்கள். ஆறாவது, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றிய இரு முறைகளை குறிப்பிட்டு, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பை பற்றிய 2 முறைகளை குறிப்பிட்டு இங்கு அதற்கான ஒவ்வொரு சான்று குறிப்பிட்டார். அடுத்த வினா, 7வது வினா, அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் மேற்கொண்ட உத்திகள் என்னென்ன டெக்னிக்க இந்த விடயங்கள்ல பயன்படுத்தினவர்? 8வது வினா, மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்கப்படுவதனால் அவர்களிடம் எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படுவதில்லை. எனவே உடல் ரீதியான தண்டனைகளால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் அவை. 9வது வினா, பாடசாலையிலுடைய மாணவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை பேணுவதற்காக உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு பதிலாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அப்ப இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அதிபருடைய நல்ல விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ரைட், வாசிக்க கிடைத்திருப்பீங்கள், திரும்ப வாசிக்க தேவையில்லை நம்புறேன். நான் ஒருக்கா நீங்கள் எழுத சொன்னால் எனக்கு சிலர் எழுதி விட போட்டுறீங்கள், நான் வாசிச்சேன், முழுக்க வாசிக்கல, 2 சாம்பிளா வாசிச்சு போனேன். அந்த ஓட்டம் அப்படி இருக்குன்னு நீங்க போட்டாக்கள் இந்த விடையில வச்சுக்கொண்டு பார்க்க ஒரு 50% தாண்டிட்டீங்க. அந்த கேஸ் ஸ்டடி செய்கிற அந்த நாலேஜ் ஒரு 50% தாண்டிய அறிவை நீங்க பெற்றுட்டீங்க என்றுதான் என்னுடைய அர்த்தம். ரைட், நாங்கள் இலகுவா அதை அணுகுவோம். 1வது வினா, அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் கிராம மக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணிச் செல்வதற்கு பின்பற்றிய வழிமுறைகள். அப்ப கிராம மக்களோட நெருங்கிய தொடர்பை பேணுவதற்கு அவர் என்ன வழிமுறைகளை பின்பற்றினவர்? அவர் மாலை வேளையில மாணவர்கள் வீடுகளுக்கு சென்று பெற்றோர்களுடன் கலந்துரையாடினார். கிராம மக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுவதற்கு பின்பற்றிய வழிமுறைகள்ல 1வது, கிராம மக்களிடம் இது ஒன்றை ஏற்படுத்தினர். சார், பாடசாலை தொடர்பான அக்கறை உணர்வை ஏற்படுத்தினார். ரைட், என்ன அக்கறை? இது எமது பாடசாலை என்ற அக்கறையை சமூகத்திடம் ஏற்படுத்தினார். எமது பாடசாலை என்ற அக்கறையை சமூகத்திடம் ஏற்படுத்தினார். 2வது, அதனாலதான் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அவருக்கு கிடைச்சது. 2வது, பாடசாலை மாணவர்களின் வீடுகளுக்கு போய் பெற்றோரோட கலந்துரையாடி அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு வேண்டிய வேலைகளை சொல்றேன். அப்ப இது அதிபர் கிராமத்துக்கு செய்தது. அப்ப இது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான உறவில பாடசாலை சமூகத்துக்கு செய்கிற வேலை. இப்ப இங்க சமூகமும் பாடசாலைக்கு சில உதவி செய்யுது. என்னது? இங்க சமூகமும் பாடசாலைக்கு சில உதவி செய்யுது. என்னது? கிராமப்புற மக்கள், கிராம பிரமுகர்களின் பங்களிப்பை பெற்று இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு படிக்க கொடுக்கிறோம். அவர் 2 பக்கம் இருக்கு. இப்ப இந்த கேள்வியை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா விட தெரியும். அதாவது 6வது கேள்வி, பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றிய இரு முறைகளையும் குறிப்பிட்டு பாடசாலையால் சமூகத்துக்கு ஆற்றப்படும் பணி, சமூகத்தால் பாடசாலைக்கு ஆற்றப்படும் பணி. இதுதான் 2. இங்கு அதற்கு ஒவ்வொரு சான்று. அப்ப பாடசாலை சமூகத்துக்கு என்ன செய்தது? எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தினது, அல்லது வீடுகளுக்கு சென்று பெற்றோரோட கலந்துரையாடி பிள்ளைகள் படிக்கிறதுக்கான விஷயத்தை செய்தது. சமூகம் பாடசாலைக்கு என்ன செய்தது? கிராமப்புறத்து அந்த பிரமுகர்கள் இந்த பங்களிப்பை இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அது விளங்கினா தெரிஞ்ச பேரு. இப்ப கிராம பிரமுகர்கள் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்தது என்றது எங்கட SWOT அனாலிசிஸின் படி ஒரு வாய்ப்பு. அப்ப 5வது வினா பாருங்க, அதிபர் திரு தேவதாசனுடைய செயற்பாடுகளுக்கு கிடைத்த வாய்ப்புகள் 3 இனங்காண்க.
ஒன்று கிராமப்புறமுகர்களில் இந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு கொடுத்த பங்களிப்பு. அப்ப ஒன்று தெளிவா தெரியுது. அப்ப வேற என்ன இங்க வாய்ப்பு இருக்கு? விடைய எழுதினீங்களா? பாடசாலை பற்றிய கிராம மக்களின் அக்கறை. கிராம மக்களின் ஒத்துழைப்பு. ரைட், கிராம மக்களின் ஒத்துழைப்பு. வெரி குட். அந்த சொல்லி இருக்கு, கிராம மக்களிடம் நமது பாடசாலை என்ற உணர்வு ஏற்படுத்தி அவர்களினுடைய கிராம மக்களின் ஒத்துழைப்பை முழுமையாக கிடைத்தது. அந்த சொல்ல பாருங்க, கிராம மக்களின் ஒத்துழைப்பு கிடைத்ததில்லை, முழுமையாக கிடைத்தது. ரைட். இன்னொன்று ஆசிரியரின் ஒத்துழைப்பு. ஆசிரியர்கள் அது வாய்ப்பில்லை, அது பலம் இல்லை. வளையக்கல்வி பணிமுனையுடனான சிறந்த தொடர்பாடல். பிரதேச தலைவர், அதாவது வாய்ப்பு தானே சார். எது பழைய மாணவர்கள் அதிபர பெண்ணல்ல முள்ள கதைக்கிறதால அவங்களோட நல்லா கதைக்கிறாங்களா? நான் உதவி செய்ததை பற்றி ஒன்றும் சொல்லி. வளையக்கல்வி பணிமனையுடனான சிறந்த தொடர்பு. வளைய மாகாண பணிமனை என்ற ஒத்துழைப்பு இருக்கு சார். ஓகே, இரண்டாவது ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறேன். வலயத்தின் இணைப்பாடு விதான செயற்பாடுகளை பங்கு பெற்றி இருக்கிறார். இவர் ஒரு மெம்பரா. அதுக்கு நல்ல என்னென்றால் ஒரு ஒரு அதிபர் ஆன்சரா போய்க்கு அந்த அதிபரை வாழ்த்து தெரிவிக்க வலயக்கல்வி பணிப்பாளர் வந்து சொல்லியிருக்கிறார். மாணக்கல்வி பணிப்பாளர் ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். அடிப்படையில் வெளியில அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கு. அப்ப இது அவருக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி தனக்கு தேவையான டீச்சர்ஸ் ஷார்டேஜ் என்ன பெற்றுக்கொள்ள, தனக்கு தேவையான சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தலாம். வெரி குட். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. வணக்கஸ்தல மதகுரு. வணக்கஸ்தலத்துல இருக்கிற மதகுருவின் உதவியை பெறலாம். ஏன்னா மாணவர்களின் குணநல விருத்திக்கு வணக்கஸ்தலத்தின் மதகுரு ஒரு ஆள் இருக்கிறது வாய்ப்பு. விளங்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இந்த விடயங்களை நாங்கள் எப்படி அணுகிறோம் என்று பாருங்க. இப்ப இதான் இந்த வாசிச்சு விளங்கி கிரகித்து எங்களுக்கு எடுக்கும். ரைட். அப்ப இப்ப பாருங்க, ஒன்றோடு ஒன்று எப்படி ரிலேட்டடா கேஸ் ஸ்டடி வருதுன்றதை மனதில் வச்சுக்கொள்ளும். முதலாவது கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டோம், வாய்ப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது கேள்வியை போய் பாருங்க. அதிபர் தேவதாசன் அவர்கள் பாடசாலை அபிவிருத்திக்கு சகல ஆசிரியர்களினது பங்களிப்பை பெற பின்பற்றிய செயல் வழிகள் என்னென்று எல்லா டீச்சர்ஸின்றையும் ஒத்துழைப்பை பெற்றவர். ஆசிரியர்களின் மனம் நோகாதபடி செயலாற்றினார். அதுக்குத்தான் என்ன செய்தார்? ஆசிரியர்களுடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கினார். அவன் வீக்னஸ வெற்றி கொள்வதற்கு ஆலோசனை வழங்கினா அவன் பலமாயின். அது மிக முக்கியமான ஒரு விடயம். என்னென்னா தன் ஸ்டாஃபின் வீக்னஸை அவர் சரியா அடையாளம் கண்டு அதை நீக்கி விட்டாருண்டா அவர் பலமானாக்களா வந்துடுவீங்க. குறைகளை நீக்கி விட்டா நிறைகள் தான். ரைட், ஒரு விஷயம். அது அடுத்தது, எல்லா ஆசிரியர்களின்றையும் இதனால் சகல ஆசிரியர்களினதும் ஒன்றிணைந்த பாடசாலை அபிவிருத்திக்கு பங்களிக்க முன்வைத்தார். அப்ப இங்க எல்லா ஆசிரியரின்றையும் ஒரு பங்களிப்பு இருக்கு. சகல ஆசிரியர்கள் வாசிக்க அந்த வசனங்கள் முக்கியம். ரைட். அப்ப ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது மாணவர்களுடைய மூன்றாவது வினா. தேவதாசன் அவர்கள், அதிபர் தேவதாசன் மாணவருடைய அடைமட்ட உயர்வு தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் முன்னுக்கே சொல்லி இருக்கு. வீட்டை போய் பிள்ளைகளின் பெற்றோரோட கலந்துரையாடி பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய விடயங்களை பெற்றோருக்கு அறிவுறுத்தியிருக்கார். அதாவது கற்றலில பெற்றோரின் பங்கை வலியுறுத்தி இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த பல்கலைக்கழகம் போற பிள்ளைகளுக்கு உதவி தானம் செய்து ஆசிரியர் உதவியையும் பெற்று மற்ற உதவியையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவர்கள் குழப்படி செய்கின்ற பொழுது அவர்களை சரியா கைட் பண்ணியிருக்கிறார். அப்ப அது சரியான வழிகாட்டலும் ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்க அவருக்கு. அது ஒரு மிக முக்கியமானது. ரைட். ஓகே. அப்ப விஷயம் விளங்குது. அடுத்த வினா, உதவி வழங்கி கல்வி நடவடிக்கை கிராம எல்லாற்ற உதவியோடு அவைக்கு உதவி செய்திருக்கிறேன்.
அடுத்தது அடுத்த வினா 4வது, மாணவர்களின் குணநெறிகளின் விருத்திக்காக திரு தேவதாசன் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டம். சார், வணக்க ஸ்தலங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு மாணவர்களை அழைத்து சென்று தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டோம். ரைட். அப்போ ஒன்று அதை செய்து நாங்கள் அந்த அந்த நிலைமையை புரிஞ்சு கொள்றோம். அதாவது எங்களுக்கு அது கடமை. அப்போ அதை செய்ய உள்ளார்ந்த ரீதியாக அவையிட்ட ஒரு மாற்றம் பெறுது ஒன்று. அப்போ அதை ஒன்று குணநெறிகளின் விருத்திக்காக அதை ஒன்று செய்திருக்கிறேன். அதே நேரம் இன்னொன்று செய்திருக்கிறார் அங்கே. சார், மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சமய போதனை நிகழ்வுகளில் பங்கேற்க செய்தமே சார். வெரி குட். சமய போதனையில பங்கு பெற்ற வழிபடுத்தியிருக்கேன். அது மிக முக்கியம். அதை விட இன்னொன்று, குழப்படியான மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு புத்திமதிகளை கூறி அவர்களுடைய நடத்தைகளை கண்காணித்து அவர்களை சரியான பாதையை கொண்டு வழிகாட்டலும் ஆலோசனை. அது மிக முக்கியமானது. அந்த குணநெறிகளின் விருத்திக்கு இப்ப பிளவிட்டா அதுக்கு அடிக்கிற பதிலா பிளவிட்ட அந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லி இது பிழை, எது சரியன்றதை சொல்லி கொடுத்திருக்கிறேன் சரியான பாதையில போறதுக்கு. ரைட். அடுத்த வினா 5வது நாங்கள் பார்த்துட்டோம் வாய்ப்பு. 3 கேட்டது 4 வாய்ப்பு பற்றி பார்த்துட்டோம். 6வது வினா சொல்லிட்டேன். பாடசாலைக்கு சமூகத்துக்கு வந்தா பாடசாலை சமூகத்துக்கு என்ன செய்யும், சமூகம் பாடசாலைக்கு என்ன செய்யும். 2 தான் அந்த வழி. 2 வே. கிளியர். 7வது வினா, அதிபர் தேவதாசர்கள் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் மேற்கொண்ட உத்தி. மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல முடிந்தமை, குழப்படியான மாணவர்களை கையாளுவது, வறிய மாணவர்களின் பாடசாலை தேவையை பூர்த்தி செய்வது, கிராம மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டது, ஆசிரியர் பலவீனங்களை வெற்றி கொள்ள உதவுவது. இதற்கு அவர் என்னென்ன டெக்னிக்கை பயன்படுத்தினவர். அப்ப மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல முடிந்தமை அதுக்கு என்ன காரணம் என்று அந்த மாணவன் சொல்லுறான். உயர்கல்விக்கான வழிகாட்டல். ரைட். அப்ப அதாவது அதிபெற்ற வழிகாட்டல், உயர்கல்விக்கின்ற வழிகாட்டல். அதாவது அவர் எங்களுக்கு சரியா கைட் பண்ணினவர். நாங்க குழப்படி வழிகாட்டல். ரைட். வழிகாட்டல் என்றா சரி. அந்த வழிகாட்டல இருந்து நாங்கள் அர்ப்பணிப்பன் எல்லாம் போகாமல் வழிகாட்டல் சரியான ஒரு கைடு ஒன்று அவங்களே கொடுத்திருக்கிறேன். ரைட். அடுத்தது குழப்படியான மாணவர்களை கையாளுறது. அப்ப குழப்படியான மாணவர்களை கையாளிக்க அவர் என்ன செய்கிறார், தண்டனை வழங்கி இல்லை, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார், புத்திமதிகளை கூறி நடத்தைகளை கண்காணித்து தொடர்ந்து அவைய மொனிட்டர் பண்ற சரியாக போராட வந்து 2 விஷயம் அதுல இருக்கு. அப்ப புத்திமதிகளும் நடத்தைகளை கையாளுதலும். வறிய மாணவர்கள் இந்த பாடசாலை தேவைக்கு தானும் ஆசிரியர்களும் சமூக பிரமுகர்களின் உதவியை பெற்றுக் கொடுக்கிறேன். கிராம மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டமை. கிராம மக்களின் ஒத்துழைப்பு அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் கிராம மக்களிடையே அவர் என்ன ஏற்படுத்தினவர், பாடசாலை சமூக தொடர்பு சார். அதாவது எமது ரைட். அப்ப எமது பாடசாலை என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்துகிறது. அதாவது பாடசாலையை பற்றிய அபிப்பிராயத்தை, கரிசனையை, அக்கறையை மக்களிடம் ஏற்படுத்துகிறது. ரைட். அடுத்த விடயம், ஆசிரியர்களுடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள உதவுதல். ஆசிரியருடைய பலவீனங்களை அவர் எப்படி வெற்றி கொள்ள உதவினவர் ஆலோசனைகளை வழங்கி செயல் ரீதியாக. அதுதான் அந்த ஆலோசனை. அதாவது ஒவ்வொரு ஆசிரியருடைய மனநோகாதபடி அவர் ஒவ்வொருவரினதும் பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கி. அப்ப டீச்சர்ஸுக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கு. அப்ப ஆலோசனை வழங்கித்தான் அதை வெற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அங்கேயும் அவருடைய பயன்படுத்துவது ஆலோசனை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் பிந்தி வாராருண்டா அவர் ஆலோசனை உண்டு, எப்படி பிந்தி வாரதுக்கான காரணங்களை பற்றி ஆராய்ஞ்சு அதுக்கு தீர்வுக்கு என்னன்னு சொல்லி அதை செய்கிறோம். ரைட். இப்ப நாங்கள் 8வது வினாக்கு வருவோம். உடல் ரீதியான தண்டனைகள். மாணவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்படுவதனால் அவர்களிடம் எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படுவதில்லை. எனவே உடல் ரீதியான தண்டனைகளால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் என்ன? உடல் ரீதியான தண்டனையை கொடுத்து அதனால என்ன பாதகமான விளைவு வேறு ஏற்படும். அப்ப ஒன்று, அவர்களிடம் ஒரு நெறிப்பிறழ்வான, அதாவது வக்கிர புத்தி அவர்கள் காட்டுவார்கள், அல்லது அதுக்கு எதிரான ஒரு விசையை செய்ய விரும்புவார்கள். அப்ப நெறிப்புறழ்வான நடவடிக்கை இடம்பெறலாம். ஒன்று. 2வது, அடிக்கிறது என்றது எங்களை நாட்டை பொறுத்தவரையில் சிறுவர் துஷ்பிரயோகம். அப்ப அது சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற நடவடிக்கை வேறு. அப்ப 2வது விடயம் அங்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். 3வது, இந்த அடிக்கிறது அல்லது அதனால் ஏற்படக்கூடிய காயப்படுத்தல் என்பது மாணவர்களிடம் ஏற்படக்கூடிய
ஒரு முரண்பாட்டை தொடர்ந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியா இருக்கும். முரண்பாட்டை இன்னும் அது வலுப்படுத்தும். இப்போ பலருக்கு முன்னால பிரேயர்ல ஒரு ஏழ்படியனை கூப்பிட்டு அவன் குழப்படி செய்ததுக்கு அடிச்சா அவனுக்கு ஒரு வெக்கம் வந்துடும். இவ்வளவு பொம்பளை பிள்ளைகளும் எனக்கு அடிச்சு போட்டாரு. அவன் யோசிப்பான், இந்த அடிச்சவருக்கு என்ன செய்யலாம்? மோட்டர் சைக்கிளுக்கு காதை கலட்டி விடலாமா, அல்லது ஓயில் மூடிய கலட்டி போட்டு மண்ணை போட்டு விடலாமா? அப்படிதான் யோசிப்பான். அவனுக்கு அந்த அதை தண்டனை வழங்குறது என்றது பிள்ளை, அதை வழங்குற பொறிமுறையும் எப்படி என்று பார்க்கும். அதுக்கு பதிலா மாணவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை பேணுவதற்கு உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு பதிலாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், எச்சரிக்கை மாணவர்கள் விலங்கில எச்சரிக்கை விடுக்கணும். அது இருக்குது. ஆலோசனை வழிகாட்டல்களை வழங்குதல். ஓகே, அது ஒன்று. எங்கே இருந்து நாங்கள் துவங்க வேணுமெண்டா, முதலாவது விடயம் பிள்ளைகளுக்கு நாங்கள் சரியானதை சொல்லிக் கொடுக்கணும், தவறானதை சுட்டி காட்டுவோம். இது தவறு என்றதை சுட்டி காட்டுவோம், முதலாவது விஷயம். இரண்டாவது, பிள்ளைகளை இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவோம். அது மிக முக்கியமானது. மூன்றாவது, நீங்க சொன்ன வழிகாட்டலும் ஆலோசனை செயற்பாடு. ஏட்டா அவன் சொல்றதை கேட்க ஆள் இல்லாமல் இருக்கும். அவன் என்ன செய்வான்டா, இப்படி ஏதாவது செய்தா நீங்கள் அவன் பக்கம் திசை திரும்புவீங்கள், அவன் யாரென்று கண்டுபிடிப்பீங்கள், அவன் மீது அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்கள் என்று பார்க்கறதுக்காக செய்வான். அப்ப வழிகாட்டல் ஆலோசனை என்றது முதல் அருகில் இருந்து கேட்டேன். அவன் சொல்றதை கேட்கிற, அதை நாங்கள் கவுன்சிலிங்ல மிச்சம் முக்கியமானது. ரைட். இதுக்கு பிறகு அவன் இதை விட குழப்படி கூட செய்வானா இருந்தால், இப்படி எல்லாம் நாங்கள் செய்தும் குழப்படி செய்ய வேண்டி இருக்கிறான், அவ ஒன்று பெற்றோரை கூப்பிட்டு அது பற்றிய ஒரு விஷயத்தை தெரிவிக்கலாம். அடுத்தது, அவருக்கு ஏதாவது நாங்கள் கொடுக்குற வரப்பிரசாதங்களை நீக்கலாம். அவருக்கு ஃப்ரீ பட்சி கொடுத்திருக்கு, இவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கல, பட்சை கலட்டலாம். அவருக்கு மானிட்டர் கொடுத்திருக்கிறோம், அதை கலட்டி விடலாம். அப்படி சில விஷயங்களை செய்யலாம். ஆகவே உடல் ரீதியான தண்டனையை விட ஒழுக்க விழுமியங்களை பேணுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய வேறு நடவடிக்கைகள்லாம் நாங்கள் முக்கியம். ஆகவே சரியானதை செய்வதற்கும் தவறானதை செய்யாமல் இருப்பதற்கும் என்னென்ன டெக்னிக்கோ அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருள் விழுந்து கிடந்திருக்கு, ஒரு மாணவன் பெருமதியான பொருள், ஒரு மாணவன் அதை எடுத்து வந்து அதிபர்கிட்ட கொடுத்து அல்ல பொறுப்பாசிரிட்ட கொடுத்து அதை யார்கிட்ட உரியது என்றதை நாங்கள் கொடுத்து அந்த மாணவன் ஒரு மேடையில் ஏற்றி பாராட்ட மற்றவர்கள் மத்தியில் ஒரு செய்தி போகும், நாங்கள் மற்றவர்களுடைய பொருளை எடுப்பது தவறு, அதை உரிய ஆளுக்கு கொடுக்கறதான் சரி, கொடுத்தால் இப்படி எங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும், மதிக்கப்படுவார். அப்ப இது ஒரு செய்தி. அந்த செய்தி என்னென்றால் மாணவனுக்கு உள்ளார்ந்த ரீதியா ஏற்படுத்தும் மாற்றத்தை, வெளியில பார்க்க தெரியாது. ரைட். ஓகே, இப்ப நீங்க எழுதின விடைகள் இதே கிட்ட போதா இல்ல விலத்தி நிற்குதா எனக்கு சொல்லுங்க. நீங்க எழுதின விடைகள் இதோட அண்மித்து போதா இல்லது விலத்தி நிற்கான்னு சொல்லுங்க. சார், இந்த உடலியல் ரீதியான தண்டனைகளை தவிர்க்கிறதுக்கு அதுல அந்த குறித்த மாணவரோட பெற்றோரோட கலந்துரையாடி தீர்வுகளை காண்றதுக்கு வழி ஏற்படுத்துறது. அது சொன்னீங்களா? நாங்க சொல்லி இருக்கிறோம் அதை விட. சரி, ஓகே. அடுத்தது, இந்த மாணவர் ஒழுக்க விழுமிய இந்த சுற்று நிரூபத்துக்கு அமைய 2 வாரங்கள் தொடர்ச்சியாக தற்காலிக பாடசாலை வருகை தடை விதித்தல். ரைட். அது கவனியம் என்றால் அந்த விட இதுக்கு செட் ஆகாது. ஏனென்றால் மாணவர் ஒருவர் ஒழுக்கத்துக்கு மாறான நடவடிக்கையை செய்தா பிறகுதான் நீங்க சொல்ற செய்வோம். எங்கள்ட ஒரு ஒழுக்க விழுமிய கோவை இருக்கு, மாணவர் அதை மீறி நடந்தா பிறகுதான் உது. இது இப்ப அது கேட்கல, மாணவர் ஒழுக்கத்தை மீறினார்ன்னு கேட்கல. அதாவது மாணவர் ஒருவர் ஒழுக்க விழுமியத்தை பேணுவதற்கு தண்டனைக்கு பதிலாக என்ன செய்யலாம். அப்ப நீங்க சொல்றது ஒழுக்க விழுமியத்தை மீறிட்டேன், அதாவது எங்களோட நியமங்களுக்கு முரணா செய்தா என்ன செய்யலாம்? பெற்றோருக்கு அறிவிக்கிறது அல்லது உரிய அனுமதியை பெற்று 2 வார காலம் தற்காலிகமாக நிறுத்துறது. அது பரீட்சை காலத்தில் செய்ய இயலாது. என்ற அவர் இங்க வாரதை விட வீட்டை இருக்கிறது நல்ல நினைச்சா
தொடர்ந்து அவரை கூப்பிட்டு திரும்பவும் பிரச்சனைண்டா வேறு பாடசாலைக்கு மாத்துறது, அது ஒழுக்கக்கேடான ஒழுக்கத்தை மீறு நடவடிக்கை செய்தா அப்புறம் இது அப்படி ஒன்றும் ஒழுக்கத்தை மீறு நடவடிக்கை செய்யல தானே. அதுக்கு முதல் என்னன்றதான் இது விளங்குதா இப்ப விஷயம்? ஓகே சார். ஓகே, வேற யாராவது? மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பொறுப்புகளை மீள பெற்றுக் கொள்றது. ஓ, அது சரி. நான் சொன்னேன் தானே, மாணவருக்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதங்களை மீள பெற்றுக்கொள்ளல். மாணவருக்கு வழங்கின வரப்பிரசாதங்களை, பொறுப்புன்னு சொல்றதை விட வரப்பிரசாதம், ப்ரிஃபெக்டா இருக்கலாம், மானிட்டரா இருக்கலாம், அப்படி கொடுக்குற அல்லது ஒரு மன்ற தலைவரா இருக்கலாம், அதை பறிச்சு விடலாம். வேற இது நாங்க சொன்னதை விட வேற ஏதாவது கூட விட இருந்தா அதை போய் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்காக நான் கேட்கிறேன், நீங்க என்னென்ன அப்ரோச் பண்ணீங்கன்னு பாக்குறேன். சார், இந்த வரப்பிரசாதம் என்று சொல்ற அந்த சொல்ல எதிர்பார்ப்பாங்க இல்லையா சார் விடையில? அது இல்லை, அந்த என்னென்னால் இப்ப நாங்கள் சொல்றோம் அவருக்கு இந்த பாடசாலைக்கு நீங்கள் தினவைங்க ஒரு பிள்ளையை சொல்றோம், நாங்கள் இந்த பாடசாலைக்கு நீங்கள் ஒழுங்கா வர வேணும் என்றால் அவற்றை வரவு இரகுலரா இருக்கண்டா அவருக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் ஒழுங்கா வர வேணும். வராட்டா உங்கள்ட்ட இருந்து ப்ரிஃபெக்ட் வச்சு நாங்கள் கலட்ட வேண்டி இருக்கு. ஒழுங்கா வராத ஒரு ஆள் ப்ரிஃபெக்டா இருந்து வேலையில் தான் ப்ரிஃபெக்ட் என்றவரே மற்றவருக்கு முன்மாதிரியா இருக்கணும். அவரே ஒழுங்கு இல்லையா, அவரே பிந்தி லேட் கமர்சண்டா அவருடைய இருக்க வரப்பிரசாதம் பறிக்கும். விடையில அந்த வரப்பிரசாதம் என்ற சொல் அப்படி எழுத போனா வரணும் என்றது நான் கட்டாயம் வரணும். வரப்பிரசாதங்களை மீள பெற்றுக்கொள்ள என்று வரும். பொறுப்பு என்பதை விட பொறுப்பை கொடுக்க இயலாது. அதை நாங்க முக்கியம் வேண்டாம். பொறுப்புகளை ஒரு நாளும் நீங்க இன்னொரு ஆட்ட கொடுக்க இயலாது. கடமையைத்தான் பங்கிட்டு கொடுக்கலாம், அதை செய்யறதுக்கு அதிகாரத்தை தான் கொடுக்கலாம். அவ பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பை கொடுக்க, ஒருவருக்கும் பொறுப்பு எந்த ஒருவரும் தன்னுடைய பொறுப்பை இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது, கையளிக்க முடியாதது பொறுப்பு. நான் கதை கேட்க கடமையும் பொறுப்பையும் கொடுத்து நாங்கள் சொல்றது. ஆனா இப்ப கச்சப்படின்னு சொல்றாங்க, கச்ச நிலம் உண்டு பிடிய நிலம் உண்டு, அது இயல்பா நாடு சென்றன்னு கதைக்கிற மாதிரி வந்துட்டு கடமை பொறுப்புன்னு உண்மையா பொறுப்பை கொடுக்கலாம். கடமையை தான் கொடுக்கலாம், டியூட்டியை தான் கொடுக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கலாம். இப்போ ஒரு பாடசாலையின் கணக்கு சம்பந்தமா செக்கில முதலாவது சிக்னேச்சர் அதிபர், வேறு ஒருத்தருக்கும் முதலாவது சிக்னேச்சர் வைக்கலாம். ரெண்டாவது சிக்னேச்சர் மாறலாம். ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் அதிபர், அதிபருடன் இருவரில் ஒருவர். அப்ப அதிபரான் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர், அது அவற்றுக்குரிய அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டா அவரை விட வேறு ஒருத்தரும் செய்யலாம். யாரும் பிளவிட்டாலும் அவரான் பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டியை விட அக்கௌண்டபிலிட்டி பெருசு. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி என்ன கணக்களிதன்மை. அப்படி என்ன நான் ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்றால் நான் பெறுகின்ற பிள்ளைகள் தவறுகளுக்கும் எண்கள் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர் விடுகின்ற பிள்ளைகள் தவறுகளுக்கும் நான் தான் பொறுப்பு சொல்லுவோம் என்றுதான் கணக்களிதன்மை. ஒவ்வொரு தரம் விடுகின்ற பொறுப்புக்காகவே பிள்ளைகளுக்காகவே சொல்றது பொறுப்பு. நான் நிறுவன தேவையின் அடிப்படையில் எனது பிள்ளைகளுக்கும் அல்ல எனது தவறுகளுக்கும் எண்கள் பணியாற்றுகின்ற தவறுகளுக்கும் சேர்த்து நான் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது கணக்களிதன்மை, அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லப்படும். விடைகள் நீங்கள் வித்தியாசம் வச்சளவில் என்னென்றால் ஒரு கேள்வியை நாங்கள் அணுகின்ற முறை வித்தியாசமா இருக்கும். அப்ப விட மாறிடும். இப்ப கடைசி கேள்விக்கு உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கு, நீங்க என்ன நினைச்சு கொண்டு வந்துக்கிறீங்க, அவர் பாடசாலை ஒழுக்க நடவடிக்கை செய்துட்டார் நினைச்சு இப்படி எழுதிட்டீங்க. இது நாங்க அப்படி சொல்லல, உடல் ரீதியான தண்டனை வழங்காமல் ஒழுக்க பண்பை நிலைநாட்ட என்ன செய்யலாம். இப்ப இப்படி எங்கள்கிட்ட ஒரு பாடசாலை ஒழுக்க விதிக்கோவை ஒன்று இருக்குது, மாணவர் ஒழுக்க விதிக்கோவை. அதே மீறி மாணவர்கள் நடந்துட்டு அது இப்ப என்ன செய்யலாம்னா நீங்க சொன்ன விட சரி, பெற்றோருக்கு அறிவித்து உரிய அனுமதி பெற்று 2 பேரம் வகுப்பு தடையை விதிக்கலாம். அது அந்த பரீட்சை காலத்துல விதிக்க முடியாது. அப்ப அதன் நோக்கம் என்னன்னா, அவர் இங்க வாரதை விட வீட்டை இருந்தால் அவருக்கு நல்ல மீண்டும் வந்து பிரச்சனைன்னா வேறு பாடசாலைக்கு நாங்கள் அவரை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கோம். ரைட். ஆனா அதை வேறு பாடசாலைக்கு மாற்ற செய்யறதா இருந்தால் விலைக்கழிப்பாளருடைய அனுமதி பெற்று தான் மாற்றணும். அவற்றை அனுமதியோட இன்னொரு பாடசாலை ஒன்று சேர்க்கலாம். சார் உங்களோட விடையோட எங்களோட விடை சிலது ஒத்து போகுது, சில விடை தான் இருக்கு. ஒரு ஆரம்பத்துல இருந்து விடைகளை நீங்க சரியா சொன்ன நாங்க எழுதக்கூடிய அறிக்கை சொல்லுவோம் விட பிரச்சனை இல்லை. ரைட்.
சார் இந்த கேஸ் ஒன்று இப்ப இந்த கேஸை தான் நம்ம தந்திருக்கிறாங்க சார் சம்பவம். ம் ம் இந்த சம்பவத்தை வச்சு சார் இந்த விடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்குள்ள சார் இந்த முகாமைத்துவம் சம்பந்தமான எண்ணக்கருவில் கையாளப்படுற சொற்கள் கண்டிப்பா வரணும் இல்லவா சார்? கண்டிப்பா வரும். அதான் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பில் பங்கு பெற்றுதல் முகாமைத்துவம் இருக்கு. ஓம். வழிகாட்டலும் ஆலோசனையும் என்று சொல்றோம். எமது ம். பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்துற என்று சொல்றோம். ம். பலவீனங்களை வெற்றி கொள்ளல் என்று சொல்றோம். இதெல்லாம் அந்த ஓ. டெர்மினாலஜி. இத அப்ப இந்த நாங்கள் பயன்படுத்துற சாதாரண சொல்லில எழுதலாம். சம்பவத்தில் சாதாரணமா இருக்கிற சொற்களையும் வைத்துக் கொண்டு நாங்க வச்சுக்கொண்டு அந்த சொல்லி எழுதுவோம். இப்ப சாதாரண உதாரணத்துக்கு நீங்க அப்ப கேட்ட மாதிரி மாணவருக்கு வழங்குகின்ற வரப்பிரசாதங்களை நிறுத்துதல் என்றா அந்த வரப்பிரசாதத்தை என்னென்னு எழுதுறது வேற தமிழ்ல என்றது பிரச்சனை. அப்ப என்ன மாணவருக்கு பாடசாலையால் வழங்கப்பட்ட பதவிகளில் இருந்து நீக்கம் செய்தல் தான் எழுதலாம். அது நீங்க பதவியை மட்டும்தான் சொல்லுவீங்க, வேற ஒன்றும் சொல்லலாம். அப்ப வரப்பிரசாதம் என்றா அவருக்கு நாங்கள் என்னென்னலாம் கொடுத்தோமோ அதுல இருந்து எல்லாத்தையும் அவரை தூக்கி விடுவோம். அது தலைவரா இருக்கலாம், ப்ரிஃபெக்டா இருக்கலாம். சில வேளை அவருக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு போனஸ் வருதோ காசு கொடுக்கறாங்கண்டா அதையும் தூக்க வேண்டி வரும். தேங்க்ஸ். ஓகே ரைட். விடைய பார்ப்போம். முதலாவது கேள்வி, அதிபர் தேவதாசன் கிராம மக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுவதற்காக பின்பற்றிய வழிமுறைகளை விளக்குக. 1. எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தியமை. ஒரு 5 நிமிஷம் இருங்க.
ஆமா அது வேற ஓகே சாரி ஆஃபீஸ் கோல்கள் சிலதை ஒன்றும் செய்யலாது கதைக்கலாம் அப்படி ரைட் ஓகே அப்போ நான் முதலாவது வினா அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் கிராம மக்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணிச் செல்வதற்கு பின்பற்றிய வழிமுறைகளை விளக்குக. ஒன்று, எமது பாடசாலை என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியமை. எமது பாடசாலை என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியமை. அது நீங்கள் பாடசாலை மீது அக்கறை கொள்ள வேண்டும் என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தியமை நிலைனா சரி, அந்த விஷயம் வந்தா சரி. பாடசாலை சமூகத்துடன் ஏற்படுத்தியமை என்று சொல்லாடல பயன்படுத்தலாமா சார்? சரி, ரைட். இரண்டாவது, மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களது
முன்னேற்றத்திற்காக பெற்றோரின் பங்களிப்பை தெளிவுபடுத்தியமை. அவர்களின் முன்னேற்றத்திற்காக பெற்றோர்களின் பங்களிப்பை தெளிவுபடுத்தியமை. சரி, இப்ப இதுக்கு முன்னுக்கு ஒரு சொல்ல ஒன்று போடலாம். அப்போது நான் தலைவரின் படையில் மாணவர் இது இதுக்க போதனா தலைவர் என்றது தேவைப்படாது. என்றால் இது என்றால் இப்ப அதிபர் போதனா தலைவர் இருந்தவர் என்றதுக்கான காரணத்தை சொன்னா சரி. இப்ப இது அந்த பெற்றோர் என்ன செய்யணும் என்றதானே அவசியமானது அல்ல. அவசியம் இல்லை, அது எழுதினால பிள்ளை என்றும் இல்லை விஷயம். இப்ப என்னென்றால் அந்த பெற்றோருன்ற ரோல் என்ன, அதுல பிள்ளை படிக்கிறதுக்கு பெற்றோர் என்ன செய்யணும் என்றதை சொன்னவர் என்றதை பார்த்தா சரி. இப்ப இதுல போதனா தலைவரா அதிபர் செய்யப்பட்ட வேண்டதுக்கான காரணத்தை கேட்டால், ஒன்று பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக பெற்றோர் ஆசிரியர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியமை, பிள்ளைகள் படிப்பதற்கான அடிப்படை உதவியை பெற்றுக் கொடுத்தமை, அவர்களுக்கு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கியமை என்று போகலாம். ரைட், ஓகே. ரெண்டாவது வினா, அதிபர் திரு தேவதாசன் அவர்கள் பாடசாலை அபிவிருத்திக்கு சகல ஆசிரியர்களிடம் பங்களிப்பை பெற பின்பற்றிய செயல் வழிகளை விளக்குக. ஒன்று, ஆசிரியர்களுடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கியமை. ஆசிரியர்களுடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கியமை. ஆசிரியருடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கியமை. இரண்டாவது, ஒரு அணியாக ஆசிரியர்களை திரட்டி அவர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொண்டமை. அவர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொண்டமை. ரைட். மூன்றாவது, இந்த மாணவரின் அடைமட்ட உயர்வுக்காக அதிபர் மேற்கொண்ட நடவடிக்கை. அதை ஒன்று பெற்றோரின் பங்களிப்பில் இருந்தால் துவங்கணும். அவையின் ரோலை விளங்கப்படுத்தியிருக்கிறார். ரைட். அப்ப அந்த முதலாவதுகளில் இரண்டாவது அல்லது நம்பிட மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் பெற்றோரின் பங்களிப்பை அவைக்கு தெளிவுபடுத்தினது. அந்த விடையை கொண்டு எழுதுங்க. முதலாவதுகளின் இரண்டாவது விட தான் மூன்றாவதுகளின் முதலாவது விட எழுதுங்க. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு பெற்றோரின் பங்களிப்பு தொடர்பாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினது.
ரைட். ரெண்டாவது, மாணவர்களின் குண நெறிகளின் விருத்திக்காக, அது ஒழுக்கம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லையா, குணநெறிகளின் விருத்திக்காக வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியமை. ஆலோசனையையும் வழிகாட்டல்களையும் வழங்கியமை. மூன்றாவது, வறிய மாணவர்களின் பாடசாலை தேவையை பூர்த்தி செய்ய வறிய மாணவர்களின் பாடசாலை தேவையை பூர்த்தி செய்ய தானும் தனதும் ஆசிரியர்களினதும் கிராம பிரமுகர்களினதும் உதவிகளை தனதும் ஆசிரியர்களினதும் கிராம பிரமுகர்களினதும் உதவியை பெற்றுக் கொடுத்தமை. தானும் உதவி செய்து ஆசிரியர் உதவியும் பெற்று கிராம பிரமுகர்களுடைய உதவியும் பெற்றுக் கொடுத்திருக்க. ரைட். நான்காவது வினா, மாணவர்களின் குணநெறிகளின் விருத்திக்காக அதிபர் திரு தேவதாசன் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள். அப்ப ஒன்று வழிகாட்டலும் ஆலோசனையும். ஒன்று வழிகாட்டலும் ஆலோசனையும். இரண்டாவது, உடல் ரீதியான தண்டனைகளுக்கு பதிலாக புத்திமதிகளை கூறி, உடல் ரீதியான தண்டனைகளுக்கு பதிலாக புத்திமதிகளை கூறி அவர்களின் நடத்தைகளை கண்காணித்து சரியான பாதைக்கு மாற்றியமை. அவர்களின் நடத்தைகளை கண்காணித்து சரியான பாதைக்கு மாற்றியமை. மூன்றாவது, வணக்கஸ்தலங்கள் மற்றும் வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தியது. சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தியமை. சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்தியமை. ரைட். இது நடைமுறையில சாத்தியமா சார் இந்த சுத்தம் செய்யற பணிகளை ஈடுபடுத்துறது?
நிச்சயமா சாத்தியம், நிச்சயமான சாத்தியம். நீங்க ஸ்கவுட்டை வச்சு என்ன செய்றீங்க? நீங்க ஸ்கவுட்டை வச்சு என்ன செய்றீங்க? பொது சேவை சுற்று எல்லாம் பயன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்துல நீங்கள் என்ன செய்றீங்க? பொதுமக்களுக்கு பொலித்தீனுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி பிள்ளைகளை கொண்டு பொலித்தீனை பொறுக்குறீங்க. கடற்கரையை சுத்தம் செய்ய சொல்லி கடற்கரையில் இருக்கிற பொலித்தீனை பொறுக்குறீங்க. இதெல்லாம் நாங்கள் சமூகத்துக்கு போகிறோம். அப்ப என்ன நடக்க மாட்டா சமூகம் எங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி யோசிங்க. ஒரு ஒரு பெரிய உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பொது நிறுவனம் ஒன்று இருக்கு. அதை நீங்கள் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு ஒரு ஆஃப் டேல சுத்தம் செய்கிறீங்க. செய்தா அந்த பிரதேசத்தில் இருக்கிறவன் இல்லை அந்த நிறுவனக்காரன் பேசாம பார்த்துக்கணும், நீங்க சுத்தம் செய்து போக கொண்டு இருப்பான். என்ன செய்வான்? யோசிப்பாரு. ஒரு வைத்தியசாலையை போய் சுத்தம் செய்கிறீங்கன்னு வைங்க, அவரோட தொடர்பு கொண்டுட்டு நாங்கள் இப்படி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போட்டுருக்கிறோம், பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சுத்தம் செய்கிற பணி எங்களை ஈடுபடுத்த போகிறோம், இன்றைக்கு இத்தனை மணிக்கு வருவோம், இத்தனை பேர் வேட்டுறோம். நீங்கள் ஒரு 50 பிள்ளைகளை போய் சுத்தப்படுத்துறீங்க. என்ன செய்யும் அந்த ஹாஸ்பிட்டல்? உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும்? சாதாரணமா என்ன செய்யும்? சிற்றுண்டிகள் ஒரு 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 ரிங்ஸ் ஒன்று கரைச்சி தருவாங்க. சரி, இப்ப எல்லாம் முடிஞ்சது, ரைட், வெரி குட் எல்லாம் சொல்லி நாங்க வந்துட்டோம். இப்ப எங்கட ஒரு பிள்ளைக்கு திடீரென்னு இதை ஒன்றே இல்லாத முறிஞ்சு போச்சு கால். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா எங்களுக்கு அங்க கிடைக்கிற அந்த அங்கீகாரம் எப்படி இருக்கு? எங்களுக்கு அதை முன்னுரிமை அடிப்படையில் செய்வோம். அல்லது எங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கூப்பிடைக்க வருவோம். இதான அந்த பாடசாலைக்கு சமூகத்துக்கு இடையிலான உறவுன்றது இதுதான். எப்படி நாங்கள் சமூகத்துக்கு உதவி செய்து சமூகத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்றது? நீங்கள் அறிஞ்சிருங்களா தெரியாது, இந்த ஸ்கூல் பேஸ் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம இந்த பாடசாலை எந்த அளவுக்கு தரமானதில் நாங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்றாங்க. ரெண்டாவது சிறந்த நடைமுறை. இப்போ ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னா வீட்டில் தகப்பன் சிகரெட் பார்த்துறது. அப்போ வீட்டை டீச்சருக்கு வந்து சொல்லியிருக்கு, அப்பா இப்படி நடையிலும் சிகரெட் பார்த்துறாரு, நேரமான காசு செலவழிக்குது, அவருக்கு இப்படி வருத்தம் வரப்போகுது என்று சொல்லியிருக்கு. அப்போ டீச்சர் சொல்லியிருக்கிறா, அவரை மாத்துறதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், நீ அதை செய்ய என்னென்று ஒரு நாள் சிகரெட் பிடிக்க எத்தனை சிகரெட் பிடிக்கிறாருன்னு ரோம் இலக்கம் போடுறது. அவர் போட்டுட்டு அவரை சொல்லியிருக்காப்பா நீங்கள் இன்னைக்கு 15 சிகரெட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு பிறகு 15 சிகரெட்னா ஒரு சிகரெட் வெளியே எவ்வளவு அப்படி எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மண்டையில உரைச்சிட்டு. இப்போ பிள்ளையும் சொன்னோன்னே கேட்டுட்டு அவர் சிகரெட்டை விட்டுட்டேன். அப்ப இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஒரு பாடசாலை பிள்ளை தன் ஆசிரியரின் ஆலோசனையின் அடிப்படையில் தன் தந்தை ஒரு தவறான இடத்துக்கு போறதை வீணா இதன்றதை மாற்றி இருக்கு. அப்ப ஒரு பாடசாலை செயற்பாடு உண்டு சமூகத்துக்கு நல்ல செய்தியை கொண்டு சொல்லியிருக்கு. இப்ப நீங்கள் இப்படி சுத்தப்படுத்தினா பிள்ளை போய் தன் வீட்டை சுத்தமா வச்சிருக்கும், டெங்கு பரவாது. இப்ப இதை செய்யறது பெரிய கஷ்டமா இருக்க வேண்டாம். பெரிய அளவில் நீங்க யோசிச்சா ஒரு கொஞ்சம் டீமோட போய் செய்தீங்கன்னா வேலை செய்யும். உண்மையாக சில பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா பாடசாலைய பக்கத்திலே ஏதோ ஒரு வணக்க ஸ்தலம் இருக்கும். கோயிலா இருக்கலாம், பிஹாரியா இருக்கலாம், பள்ளிவாசலா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ தேவாலயமா இருக்கலாம். உண்மையா அதை பிள்ளைகளை கொண்டு சுத்தப்படுத்தினா அவர்களுக்கும் எங்களுக்கு தொடர்பு நல்லா இருக்கும். இப்போ விளையாட்டுக் கழகம் இருக்குன்னு வைங்க, நீங்கள் உங்களோட பாடசாலை கிட்ட ஒரு பெரிய விளையாட்டுக் கழகம், நீங்கள் அவையே கேட்குறீங்க உங்களோட கிரவுண்டை சுப்பராக சொல்லி, இது சமூக பாடசாலைக்கு உண்டாகும். ரைட், ஓகே. இதுக்கு வலயத்தில் அப்புறம் எடுக்கணுமா சார்? இப்படி செய்யறேன்னு சொன்னா சிரமதானங்கள் ஒரு அனுமதி எடுக்கணும். ஏன்னா பிள்ளைகளை பாடசாலைக்கு நீங்க வெளியில கொண்டு வரணும்னா அனுமதி எடுத்தே ஆகணும். வேண்டாம் இதாவது ஒன்று நடந்துட்டா அது எல்லாட்டு தலையும் கொண்டு போடும். அதே பாடசாலைக்கு வெளியில பிள்ளை எப்போ போறேன்டா என்ன அனுமதி எடுத்துதான் போகணும். யார் பொறுப்பாசிரியர், எத்தனை பேர் போகிறீங்க, போக்குவரத்து வழிமுறை என்ன, பெர்மிஷன் எடுக்கணும். அதான் வழிமுறையே சரியா பின்பற்றணும். அது மிக முக்கியம். பொம்பளை பிள்ளைகளை கூட்டின்னு ஒரு லேடி டீச்சர் வேணும், அதெல்லாம் யோசிக்கும். பாடசாலை பவுண்டரியை விட்டு நீங்க பிள்ளைய கொண்டு போறீங்கன்னா பெர்மிஷன் எடுத்தே ஆகும். ரைட். அதிபர் திரு தேவதாசனின் செயற்பாடுகளுக்கு கிடைத்த வாய்ப்புகள் 3 இனங்காண்க. அப்ப 1, எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தி
கிராம மக்களின் ஒத்துழைப்பை முழுமையாக பெற்றுக் கொண்டமை. சார் எஸ், அதுக்கு சார் இந்த ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சமூகம்னு சொல்லி எழுதல சார். ஒரு சொல்லியில சொல்லி விட்டுறீங்க. அந்த அவையின் என்னென்றால் அந்த சொல்ல பாருங்க, முழுமையாக கிடைத்தது. இப்ப நீங்க ஒரு சொல்லில சொன்னீங்கன்னா ஒத்துழைப்பு வழங்கினேன், இது முழுமையாக கிடைத்தேன்டா மிக முக்கியமான விஷயம் இல்லை. அப்ப அந்த கிராமக்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைத்தேன்னு சொல்லி சொல்லுவோம். அதனாலதான் நாங்க முக்கியம். எல்லாரும் நிக்கிறோம் பள்ளிக்கூடத்தோடு. ரைட். ஒன்று. இரண்டாவது, மாணவர்களின் கற்றல் தேவையை பூர்த்தி செய்ய கிராம பிரமுகர்களின் பங்களிப்பு கிடைத்தது. மாணவர்களின் கற்றல் தேவையை பூர்த்தி செய்ய, வறிய மாணவர்கள் எழுதினாலும் பரவாயில்லை, வறிய மாணவர்களின் கற்றல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கிராம பிரமுகர்களின் பங்களிப்பு கிடைத்தமை. மூன்றாவது, வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளருடன் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளருடன் சிறந்த தொடர்பாடலை பேணி வருகின்றமை. சிறந்த தொடர்பாடலை பேணி வருகின்றமை. அடுத்து இடம் இருக்கா? நாலாவது எழுது. இடம் இல்ல. சரி, ஓகே. 3 கேட்டவன் 3 எழுத தெரியும். ஆனா இன்னும் எழுதலாம் 2. எப்படி என்றா, ஒன்று அந்த பிரதேச சபை தலைவர் இருக்கிறார் அணி, ஆரம்ப உரை நிகழ்த்தின முன்னாள் பிரதேச சபை தலைவர் என்றா, அப்போ ஒரு அரசியல் பிரமுகர் வேற்ற நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் என்றது. அப்ப அவர் ஒரு அரசியல் ரீதியாக அவரிடம் ஒரு உதவியை பெற வாய்ப்பு இருக்கு என்று அவர் தான் சொல்றார். இவர் எப்படி மக்களிடம் எமது பாடசாலை உணர்வுன்றதை ஏற்படுத்தினவர் என்று இவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவருக்கு இருக்கு. அடுத்தது வணக்கத்துக்குரிய மதகுருவோட இருக்கக்கூடிய தொடர். ரைட், ஓகே. இப்போ எங்களுக்கு 3 கட்டவன் 3 தெளிவா இருக்குது. ரைட். அடுத்த வினா,
6வது பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றிய இரு முறைகளை குறிப்பிட்டு இங்கு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம். அப்போ ஒன்று பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பு. பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு. இங்கே இருக்கிற விஷயத்தை நாங்க குறிப்பிடணும். சான்று, வணக்கஸ்தலங்கள் மற்றும் வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்கள் பங்கு பற்றியமை. வணக்கஸ்தலங்கள் மற்றும் வைத்தியசாலை போன்ற பொது நிறுவனங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் மாணவர்கள் பங்கு பற்றியமை. 2வது சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் இடையிலான தொடர்பு. சமூகத்திற்கும் பாடசாலைக்கும் இடையிலான தொடர்பு. சமூகத்திற்கும் பாடசாலைக்கும் இடையிலான தொடர்பு. அதுக்கு இங்க உதாரணம் அடுத்த வரியில வறிய மாணவர்களின் கற்றல் தேவையை பூர்த்தி செய்ய கிராம பிரமுகர்களின் பங்களிப்பை பெற்றுக் கொடுத்தமை. அப்ப ஒன்று பாடசாலை சமூகத்துக்கு செய்கிறது, இன்னொன்று சமூகம் பாடசாலை செய்கிறது. ரைட். உதாரணத்துக்கு சமூகத்தில் டெங்களிப்பில் பாடசாலை ஈடுபடுறது அல்லது போதைக்கு எதிரான நடவடிக்கையில பாடசாலை ஈடுபடுறது, இதெல்லாம் பாடசாலை சமூகத்துக்கு செய்கிறது. ரைட். 7வது அதிபர் தேவதாசன் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக மேற்கொண்ட உத்தி. அதில் மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அவர் என்ன செய்தவர் என்றால், பல்கலைக்கழகம் போனதுக்கு காரணம் அதிபரின் வழிகாட்டல். ரைட். அப்ப அதிபரின் வழிகாட்டல். உத்தி வழிகாட்டல். அதிபர் என்ன செய்தவர்ன்றதுக்கு வழிகாட்டல்னா சரி, வழிகாட்டல் அவ்வளவுதான். அதிபர் என்ன உத்தியை செய்தவர், அதிபரின் வழிகாட்டல் வழிகாட்டல். அவர் செய்த டெக்னிக் அவைய கைட் பண்ணிவிட்டவர். ரைட். குழப்படியான மாணவர்களை கையாளல். அதுக்கு 2 விஷயம் செய்தவர். என்னென்றால், உடல் ரீதியான தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுடைய நடத்தைகளை கண்காணித்து அவர்களை சரியான பாதைக்கு மாற்றினார். அப்ப நடத்தைகளை கண்காணித்து புத்திமதி கூறி நடத்தைகளை கண்காணித்தது. அப்ப புத்திமதி கூறி நடத்தைகளை கண்காணித்து கண்காணித்தமை. ரைட். அடுத்த வறிய மாணவர்களின் பாடசாலை தேவை. அதுக்கு நாங்கள் கிராம பிரமுகர்களின் உதவியை பெற்றுக் கொடுத்தோம்.
ரைட். அடுத்தது கிராம மக்களின் ஒத்துழைப்பை எப்படி பெற்றுக்கொண்டவர்? எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தியவர். எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தியமை. எமது பாடசாலை என்ற உணர்வை ஏற்படுத்தியமை. ஆசிரியருடைய பலவீனங்களை வெற்றி கொள்ள ஆலோசனை வழங்கி செயல் ரீதியாக உதவிகளை புரிந்தமை. ஆலோசனை வழங்கி செயல் ரீதியாக உதவிகளை வழங்கியமை. ஆலோசனை வழங்கி செயல் ரீதியாக உதவிகளை வழங்கியமை. செயல் ரீதியாக உதவிகளை வழங்கியது. நீங்கள் அறிஞ்சிங்களா தெரியல, பழைய ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. பழைய கேஸ் ஸ்டடி ஒரு 20 வருஷத்துக்கு மேல் வந்தது. ஒரு ஆசிரியை நெடுகலும் பிந்தி வருவா ஸ்கூலுக்கு. அப்போ ஆனா அவ பிந்தி வந்தாலும் தண்ட வேலையில பெர்ஃபெக்ட். ஃப்ரீயா இருந்தா ஏதாவது வகுப்பு ஃப்ரீயா இருக்கும்னா போய் அங்க படிப்பிப்பா. அந்த ஸ்கூல்ல அவ்வளவு நேரம் ஆக்டிவா செய்வா. ஸ்கூல் முடிய நின்று கற்பிச்சுட்டு போவா. ஆனா பிந்தி வாரு. பழைய மேனுவல் முறையில அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. அப்ப அதிபர் அதை கண்ணும் காணாம விட்டு கொண்டு இருந்தேன். இருந்தால் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த அதிபர் மீது ஒரு காய்ச்சல், இவக்கு மட்டும் சலுகை மாதிரி விடுறா, வேறு மட்டும் ரெட்லைன் அடிக்காம விடுறா. அப்ப இப்படி சின்ன முரண்பாடு மாதிரி வரவழைக்கிட்ட அதிபர் ரெட்லைன் அடிக்க வலிக்கிட்டார். வலிக்கிட்டோடனே அந்த டீச்சருக்கு கொஞ்சம் மென கஷ்டம் வந்துட்டு. ஒரு நாள் அதிபர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஒரு பெண் ஆசிரியை தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு அந்த டீச்சர் விட்ட போறார். பாருங்க அந்த அந்த அப்ரோச்சை பாருங்க. தான் போகணுன்னு சொல்லல, தன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு போறேன். அங்க போனா ஒரு வயதான தாய், இயலாத ஒரு சகோதரி, ஒரு 4-5 நாய், இப்படி அதிபர் அந்த வீட்டு சூழலை புரிந்து கொள்றார். அப்படி புரிஞ்சா பிறகு அவர் வீட்டு ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் ஒன்றும் கதைக்கல. வந்தா பிறகு அதிபர் ஒரு சலுகையும் வழங்கல. டீச்சர் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரவழைக்கிட்டார். அப்ப இந்த அணுகுமுறை என்றது, அப்ப டீச்சர் அதிபர் தன்னை மனைவியோட போனோன்னா டீச்சர் யோசிக்கிறாண்டா என்னிடம் இருக்கிற பிரச்சனையை இந்த அதிபர் விளங்கி கொண்டுட்டார். அப்ப அவர் அப்படி செய்ய நான் அதுக்கு என்ன ரிப்ளை செய்ய போறேன் என்று அவர் கொஞ்சம் ஏர்லியா விஷயத்தை முடிச்சு வந்துட்டார். ஒரு பழைய கேஸ் உண்டு. ரைட். அப்ப அந்த ஆசிரியருடைய பலவீனங்களை வெற்றி கொள்றன்றது இப்படித்தான். யாழ்ப்பாணத்தின் ஒரு பிரபல்யமான பாடசாலை, பிரைவேட் ஸ்கூலா, ஒரு அதிபர் வந்தார், ஃபாதர் அருள் தந்தை. அப்ப அவர் அதிபராக வந்தோடனே இவ ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன இருந்தால் ஐ ஆம் சிக் என்று அடித்தோடனே பின்னேரம் நெஸ்டாமட்டோட வீட்டை விட்டேன். போனால் அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், வராதுக்கு தான் ஐ ஆம் சிக்கன்னு போட்டது. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வருத்தம் கொண்டு போடுறீங்க. என் ஃபாதர்கிட்ட ஒரு நெஸ்டாமட்டோட வந்துடுவார், இங்கே வருத்தம் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஒரு அந்த பலவீனத்தை வெற்றி கொள்வதற்கான சில நுட்பம். ரைட். 8வது வினா, உடல் ரீதியான தண்டனை வழங்குவது ஏற்படக்கூடிய பாதிப்பு. அப்ப ஒன்று, நெறி பிறழ்வான நடத்தைகள் ஏற்படலாம். நெறி பிறழ்வான நடத்தைகள் ஏற்படலாம். நெறி பிறழ்வான நடத்தைகள் ஏற்படலாம். 2வது, சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்தல். சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்தல். சார், நெறிப்பிரல்வான நடத்தை என்ன சொல்றது? இப்போ என்னென்ன நாங்கள் அப்போது விளங்கப்படுத்தினாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டீனேஜ் படியன், ஒரு ஏஎல் படியனுக்கு ப்ரேயரில் கூப்பிட்டு அடிக்கிறீங்க. அவன் என்ன செய்வானுண்டா, அவளை பிள்ளைகளுக்கு முன்னாடி எனக்கு அடிச்சு போட்டாருக்காக உங்கள் மீது ஒரு கர்வம் வச்சிருப்பான். இப்போ இவருக்கு தாக்கலாம். அப்போ என்ன செய்வானுண்டா, சில உள்ளவங்களோட மோட்டர் சைக்கிளுக்கு ஆணியை குத்துவான், அல்லது மோட்டர் சைக்கிள் ஓயில் முடிய கலட்டி போட்டு மண்ணை போட்டு விடுவான்.
ரைட். அப்போ அவனை நாங்கள் வேறு ஒரு அதாவது தவறான இடத்துக்கு நாங்கள் தூண்டுற மாதிரி போடுவோம். அதான் நெறிப்புரள்வான வழிக்கு. ரைட். அப்போ ரெண்டாவது சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு வழி ஏற்படல். அடிக்க அதனால் வர விளைவு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு வழிவகுக்கும். ரைட் ரைட். மூன்றாவது காயங்கள் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள். இப்போ காதை பற்றி அடிச்சு விட்டீங்கன்னா காதை காப்படும். காயங்கள் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட. காயங்கள் அல்லது உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது. ரைட். ஒன்பதாவது இப்படி நாங்கள் ஹலோ சார். எஸ். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான முரண்பாடு இருக்கிறார். முரண்பாட்டுக்கு வழிவகுக்காது. நெறிப்புரள் வேண்டதுக்கு அது வந்து அந்த முரண்பாடு தான். நெறிப்புரள் வேண்டா நெறிமுறைக்கு எதிரான நடவடிக்கையா வந்துடும். பாடசாலை எதிரான மனப்பாங்கும் வரும். அதான் நெறிப்புரள்வுக்கு அது வந்துடும். நெறிப்புரள்வு தான் நெறிமுறைக்கு எதிரான எல்லாம் அதுக்கு வந்துடும். பாடசாலை பற்றி எதிரான மனப்பாங்கும் வரும் இல்லவா சார்? சார் அதுக்கு ஏன் சார் அதுல மாணவர் இடைவிலகலும் ஏற்படலாம் தானே? ஓ, ஏற்படும். மாணவர் இடைவிலகல் ஏற்படும். எழுதலாம் மாணவர் இடைவிலகல் ஏற்படல். அது இங்கே என்ன சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ண்டா தண்டனையற்ற ஸ்கூல். இன்னும் தண்டனை வழங்கினா இங்கே வாரது பிரச்சனை வேற கேன் போடுவார். மாணவர் இடைவிலகல் ஏற்படும். நல்ல விஷயம். மாணவர் இடைவிலகல் ஏற்படும். அவன் ட்ராப் அவுட் ஆகான். பலர் பாடசாலையை விட்டு வெளியேறினது காரணம் மேத்ஸ் டீச்சராக இருப்பார், அல்ல இங்கிலீஷ் டீச்சராக இருப்பார். அடிக்கிற அடியில் அதுக்காக போடுவார். ரைட். ஒரு உண்மை சம்பவமே இருக்கு. ஒரு படியன் வீட்டு ஒரே ஒரு பிள்ளை, ஆசிரியர் ஒரே தண்டனை. ஆனால் கட்டிக்காரன் படிக்கக்கூடிய படியா, ஆனால் தண்டனை ஆசிரியர். அவன் காலமாக கிணத்து ஸ்கூலுக்கு போச்செல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு கிணத்துக்கு இறங்கி படியில் கீழே நிற்பான். பையிட போச்சோன்னா நான் கிணத்துக்கு அவ்வளோன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் பாடசாலையில் தண்டனை கூட. கடைசியாக வேற பாடசாலைக்கு மாற்றின அப்புறம் இந்த பிரச்சனை சும்மா வந்தது. அப்படி இருக்கு. ரைட். அப்போ கடைசி வினா, ஒழுக்க ஒழுமிய மாணவர் ஒழுக்க ஒழுமியங்களை பேணுவதற்கு தண்டனைக்கு பதிலாக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அவை என்றால், முதலாவது பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்றதை சொல்லி காட்டணும். சரியான நடவடிக்கைகள் செய்கின்ற பொழுது ஊக்குவிக்கணும், பாராட்டவனும். தவறான நடத்தைகள், குற்றம் என்று சொல்லக்கூடாது, தவறான நடத்தைகள் செய்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டும். ரைட். அப்போ ஒன்று, மாணவர்களால் மேற்கொள்ளப்படும் சரியான நடத்தைகளை சரியான நடத்தைகளை பாராட்டுவதுடன் தவறான நடத்தைகளை மேற்கொள்ளும் போது அதனை சுட்டிக்காட்டி அதனை சுட்டி இது தவறு என்றதை சுட்டி காட்டணும். தவறான நடத்தையை மேற்கொள்ளிக்க அது தவறு என்றதை சுட்டி காட்டணும். சுட்டிக்காட்டி சரியான நடத்தைகளை மேற்கொள்ள ஊக்குவித்தல்.
சரியான நடத்தைகளை மேற்கொள்ள ஊக்குவித்தல். இரண்டாவது, மாணவர்களை இணை பாடவிதான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துதல். மாணவர்களை இணை பாடவிதான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துதல். மூன்றாவது, வழிகாட்டலும் ஆலோசனையும் சேவையை வழங்குதல். வழிகாட்டலும் ஆலோசனையும் சேவையை வழங்குதல். வழிகாட்டலும் ஆலோசனையும் சேவையை வழங்குதல். இந்த மூன்று முக்கிய நடவடிக்கைகள் எழுதினீங்கன்னா சரி, முக்கியமானது. ரைட். இதெல்லாம் செய்த பிறகும் எங்களோட ஒழுக்க நெறிக்கு முரணா செய்கிறாருண்டா, அதாவது அவர் தவறழைத்திட்டாருண்டா, அதுக்கு பிறகுதான் நீங்க சொன்ன நடவடிக்கை எல்லாம் பெறும். ரைட். ஓகே, இப்ப நீங்கள் எழுதினபடியே இதையும் ஒருக்கா தொடர்படுத்தி பார்த்தீங்கள் என்றால் எவ்வளவு வித்தியாசம் அல்லது நினைக்கிறீங்கன்னு தெரியும். அது ஒத்த விடைகள் இருக்கலாம், அதே வசனம் பெறவணுமென்ற அக்குரேசியா இல்லை. அது அவர்களுக்கு விளங்கினா சரி, அந்த விஷயம் அவைக்கு தான் என்று விளங்கினா சரி. நீங்கள் சொல்ற விடை இப்ப சில சொல்லுகள்ல பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் விஷயம் சரியா இருக்கும். அவன் சொற்களை பார்க்கும். ரைட். இதுல ஏதாவது பிரச்சனை சிக்கல் இருந்தா கேளுங்க. இல்லையா, வேற சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கா? அந்த உத்திகள் எழுதுறது கஷ்டமா இருந்துச்சு. உத்திதான் சுவாமி. உத்தி இந்த பேட்டர்ன் கேள்வி, இந்த உத்தி எழுதுற அந்த பாக்ஸ் கேள்வி இப்போ ஒரு ட்ரெண்டிங். அதாவது அந்த சரியானதை தூக்கி போட்டா மார்க்ஸ் அக்குரேசி. அப்போ இருக்கா கவனிங்க, அதை இருக்கா அது இப்போ ஒரு ட்ரெண்டிங், அதை கவனிங்க. ஏன்னா அப்படி ஒரு கேள்விதான் இப்ப கட்டாயம் பெறும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா மாத்துறதா இருந்தால் இப்போ எப்படி கேட்போம்னு வைங்க. இப்போ ஒரு அதிபர் பல்லரண்ட பங்கு பெற்றலோடு ஒரு திட்டத்தை தயாரிக்கிறாருண்டா, அங்க திட்டமிடல அவர் பயன்படுத்திய அணுகுமுறை என்ன? ஜனநாயக அணுகுமுறை. திட்டமிடலில் பங்கு பெற்றிய அணுகுமுறை என்ன? திட்டமிடல். தொடர்பாடல். ஒரு அதிபர் பலருடைய பங்கு பெற்றலோட திட்டத்தை தயாரிக்கிறார். அப்ப அவர் திட்டமிடல பயன்படுத்திய அணுகுமுறை என்ன? பங்கு பெற்றல் அணுகுமுறை. பங்கு பெற்றல் அணுகுமுறை. இதான் அந்த உத்தி, டெக்னிக். பங்கு பெற்றல் அணுகுமுறை. இதோட எல்லாற்ற பங்களிப்போடையும் அங்க பங்கு பெற்றதில்லை வருது. ஒரு அதிபர் பாடசாலை சமூகத்தோட நல்ல உறவை வச்சிருக்கிறார் என்றா அங்க ஒரு நல்ல தொடர்பாடல் இருக்கு. நல்ல உறவுன்றது தொழில் ரீதியா ஒரு அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில நல்ல தொழில் உறவு இருக்கண்டா, ஒன்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார், அவர்களுடனான தொடர்பாடலை சரியா செய்கிறார் அர்த்தம். ரைட். அப்ப அந்த டெக்னிக் என்னன்னா, அதுல நாங்க பயன்படுத்துற சொற்கள் நாங்கள் இப்ப சாதாரணமா கதைப்போம், ஆனா எங்களுக்கு தெரியாமல் கதைப்போம். அது அப்ப அந்த சொற்களை சரியா கொண்டு அதில் ஃபிட் பண்றதான் இந்த பாக்ஸ் கேள்வி. அது இப்ப ட்ரெண்டிங். நான் அடுத்த கேள்வியும் அடுத்த கேஸ் ஸ்டடியும் இந்த பேட்டர்ன் எல்லாம் பெறும். இந்த பாக்ஸ்கள் போட்டு அதுக்குள்ள வந்து போடுற மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னண்டு சொல்ல அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதா? ரைட்.
ரைட், அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலது அப்படிதானே, புதுசுலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்வது எல்லாரும். ரைட், அப்போ ஈஸியாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது, என்ன சொல்கிறோன்றதை நாங்கள் கைப்பற்றக்கூடியதாக இருக்குது. ஓகே, அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி செய்கிற நாலேஜுக்கு வந்துட்டீங்க. ரைட், அடுத்த கேள்வி பேப்பர் நான் இப்போவே குரூப்பில் சேவன்றேன், நானே சேவ் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. அதை நீங்கள் செய்யுங்க. இனி நான் நினைக்கிறேன் 8வது பேப்பர் விடணும், அப்படியா? ஆம் சார், 8வது பேப்பர். 8வது வினாத்தால் இப்போவே சேவான்றேன். ஒரு எக்ஸாம் மாரி யோசிச்சு செய்யுங்க. ரைட், இதே பேட்டர்னில் ஒரு பாக்ஸ் கேள்வி அடிச்சு விடுறேன். ஒன்று இல்லை 2 பாக்ஸ் கேள்வி. ஒன்று அந்த மேனேஜ்மெண்ட் டியூட்டி, அதாவது முகாமைத்துவ கடமைகள் என்னென்னதை கண்டுபிடிக்கிறது. ரைட், இப்போ போட்டுவிடுறேன் உங்களுக்கு குரூப்பில். அந்த பேட்டர்ன் கேள்வி தான் அது. செய்து பாருங்க, செய்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் இருக்கிற அந்த குரூப் ஒன்று இருக்கு தானே, எல்லாரும் இருக்கிற குரூப்புக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் இருக்கிற குரூப் கனடத்தை ஓப்பறக்கூடிய குரூப்புகள் எது மாறிக்கறி போடாமல் போடணும். நான் சிவராசருக்கு போடுறேன், நீங்கள் உங்களை போட சொல்லியே போடுவேரா? இப்போவே வேறு உங்களுக்கு எஸ்எல்பிஎஸ் 26. வெரி குட். எஸ்எல்பிஎஸ் 26. எஸ்எல்பிஎஸ் 26 கேஸ் ஸ்டடி, சரியா? ரைட், ஓகே, போடு. எஸ்எல்பிஎஸ் 26 வந்துட்டு சார். ஓகே, அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் பேட்டர்ன் கேள்வி இருக்குது. அதாவது 3வது வினா அந்த பலவீனங்களை அடையாளம் காண்றது, 5வது அந்த அதிபர் அந்த தீர்மானம் எடுத்தல், நடைமுறைப்படுத்தல், அந்த விடயங்களை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தினவர் என்று. ஒரு பெரிய கேஸ், இந்த கேஸ் உண்மையில் இது எஸ்எல்இஎஸ்க்கு வந்தது. ஒரு அதிபரை பேஸ் பண்ணி எஸ்எல்இஎஸ்க்கு எங்களுக்கு ஒரு கிளாஸ் 1க்கு போகிறதுக்கு ஆன ஒரு இபிக்கு தந்தது. அதிலிருந்து எடுத்து வந்து நாங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், எங்கட இந்த குரூப்புக்கு வரல சார் பேப்பர். ஜிகேஎஸ் சொல்லி பேரம் ஒன்றும் யோசிக்க அட்மின்ட்ட கொடுத்து போடுங்க சார். எஸ்எல்பிஎஸ் கேஸ் ஸ்டடிஸ் ஜனவரி 2000 ஜனவரி அந்த குரூப்புக்கு போடுங்க சார். ஜனவரி குரூப். ஓகே ஓகே ஓகே, சரி, நான் போடுவேன். ஜனவரி போட்டுவிட்டா சரியா? ஆம் சார். எஸ்எல்பிஎஸ் கேஸ் ஸ்டடிஸ் டேஷ் பண்ணி ஜனவரி 2026 குரூப் போடுவோம். ஊரை கூட்டிட்டு படம் இருக்கும். ஜிகேஎஸ் எஸ்எல்பி ஜனவரியா? ஓ, அதுக்கும் போடுங்க சார். ரைட், எல்லாத்துக்கும் போட்டு. ரைட், திரும்பவும் அதே வந்துட்டாங்க ஒரு குரூப்புக்கு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, ஓகே, எங்களுக்கு வந்து சார் ஏற்கனவே முதல்ல வந்து. சரி, ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு வேற இல்லை சார். சார் இப்படி ஒரு குரூப் பண்றீங்க சார். 26 ஜனவரி கம்பேர். சரி, நான் இதை போட்டு விடுறேன், உங்களுக்கு போட சொல்லியா? கணக்கு குரூப் தான் பிரச்சனை, நான் அட்மினுக்கு போட்டு விட்றேன். ரைட், உங்களுக்கு இப்போ வேறு பேப்பர் அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்க, நாங்கள் அடுத்த வகுப்பில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரச்சனை இல்லை. நீங்கள் தயவு செய்து நீங்கள் இருக்க எழுதி பார்க்கணும், அதான் பிரச்சனை. என்றால் எழுதி பார்க்காமல், நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னென்றால், எவ்வளவும் படிக்கலாம்,
எவ்வளவும் படிப்பிக்கலாம். ஆனால் நீங்கள் செய்து பார்க்காம போய் ஒன்றுமே ஆகப்போறதில்லை. சரிதானே? எந்த கட்டிக்காரனும் படிப்பிக்கலாம், நீங்களும் அவ்வளவும் படிக்கலாம். ஆனால் செய்து பார்க்காமல் நான் செய்வேன் தானே, கேட்டுனான் தானே, கிடைத்தேன் தானே, அதெல்லாம் செல்லாது. எழுதி பார்க்காம அங்கே போய் கொஞ்ச நேரம் எழுத சோர்ந்து போவியல், எழுத விட வராது. ஏனென்றால் போட்டி பரீட்சையை பொறுத்தவரை கிரகித்தல் மிக முக்கியம். வாசிக்கணும், அதை பற்றி நாங்களாவே அனாலிசிஸ் செய்யணும், ஒரு பகுப்பாய்வு, அதை வச்சு கொண்டு விடையை எடுக்கணும். இதெல்லாம் குயிக்காக செய்யணும். அங்கே டைம் எல்லாதும் வரையறுக்கப்பட்டது. அப்போ அந்த ஒர்க் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு இருந்ததை நாங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அன்றைக்கு மட்டும் போய் இப்போ ஓஎல்ல பிள்ளைகள் கட்டுரை எழுதுறதுல பலவீனதுக்கு காரணம் நாங்கள் எழுது வந்த போகிறது அங்கே 2 வந்திக்கு பிறகு வராது எழுது. ஏன்னா எழுதி பழகில்லை, எழுதி பழகினாட்டேன் வர்றதுக்கு. அசாத்திய நம்பிக்கைகளுக்கு வரலாம். அசாத்திய நம்பிக்கை பயிற்சிக்கு பிறகுதான் பெறணும். இது எங்களை வழியே நம்பிக்கை ஏற்படுத்தினா கஷ்டம். ரைட். கேஸ் ஸ்டடியை பொறுத்தவரையில் நான் நம்புகிறேன் நேமா விஷயம் உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன். நீங்கள் இதுக்கு முதல் இருந்த நாலேஜுக்கு இப்போ இருக்கிற நாலேஜுக்கு இப்போ 2 ரிசோர்ஸ்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ 2 பேர்த்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கிக்க ஒரு பெரிய விஷயமே இருக்க போகுது உங்களுக்கு. நாங்கள் 2 பேரும் எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒன்று, 2வது இப்போ ஒரு நிறுவனத்தை வேலை செய்யலாம். அப்போ எங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் இருக்குது. 2 பேரும் கழிச்சு பேசிக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு அந்த நாலேஜ் எடுக்கிறது. அது மற்றவைக்கு அப்படி கிடைக்கிறது, அது மற்றவைக்கு அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுலாம் உங்களோட வெற்றி தங்கி இருக்கு. ஆகவே நீங்கள் ஒர்க் பண்ணால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இதோட சேர்த்து இதுக்கு படிக்கிறாக்கள் எஸ்எல்ஏஎஸ்எம் படித்து நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னா இதில் இருந்து பெற்ற அனுபவம் அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணும். ரைட். இதே கேஸ் ஸ்டடி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போகும். கிரகித்தல், பொதுளைச்சார். அப்போ இது அப்படியே அடுத்த இலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பெரிய உதவி செய்யும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஓகே அப்போ நிறைய விஷயமா. தேங்க்யூ சார். ஓகே பாய், குட் நைட்.